Students, now we discuss about the angle of contact. First, see the free surface of a liquid when comes in contact with a solid. அப்போ ஒரு சாலிடோட ஒரு லிக்யூட் வந்து டச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டனா the surface of the liquid becomes curved at that point. அந்த இடத்துல அப்படியே வளைஞ்சிருக்கும். இப்போ அந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா liquid solid interface அப்படின்னு சொல்லுவோம் அல்லது solid liquid interface அப்படின்னு சொல்லுவோம். When the liquid surface becomes a curve, then the angle between the two mediums comes into the picture. அப்போ அந்த இடத்துல என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நினைவில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிளாஸ் பிளேட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் டியூப் மாதிரி எடுத்துக்கிடுவோம், அதை வாட்டரில் நம்ம வைக்கிறோம். ஓகே, அப்போ வந்து அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இட் ரைசஸ் இன்டு த டியூப். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த அப்பர் ஃப்ரீ சர்ஃபேஸ் தர் இஸ் எ கர்வ்டு அப்படின்னு இருக்கும். ஓகே, அதே நேரத்தில் when the glass plate is dipped in mercury, the surface is curved, but அந்த கர்வ் எப்படி இருக்கும்னா டிப்ரெஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்கள். the glass tube is placed in water. அப்போ the free surface வாட்டர் வந்து அந்த கிளாஸில் ரைஸ் ஆகும். அப்போ இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் கர்வ்டு ஒன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆங்கிள் எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதே நேரத்தில் when the same glass is dipped in mercury, அப்போ மெர்க்குரியை டிப் பண்ணும்போதும் இங்கே வந்து அதனுடைய இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும், அந்த லெவலுக்கு வராது. வாட்டரில் இந்த லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த ஜூஸ்லாம் குடிக்கும்போது பார்ப்போம்னா அந்த லெவலுக்கு மேலே அந்த ஸ்ட்ரால் ஏறி இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே மெர்க்குரியில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை விட கொஞ்சம் என்ன ஆகிருக்கும், டிப்ரெஸ் ஆகிருக்கும். ஓகே, இது கேபிலரியில் தனியாக படிப்போம். இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டுக்கு போவோம். இப்போ நம்ம படத்தில் பார்த்ததை தான் இங்கே பேசியிருக்காங்க. when the glass plate is dipped in water with sides vertical, we observe that the water is drawn up to the plate. அந்த பிளேட்க்கு மேலே ஏறி இருக்கும். In the same manner, instead of water, glass plate is dipped in mercury. The surface is curved, but the curve is depressed. அப்படிங்கிறத நம்ம இப்போ படத்தில் பார்த்தோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சாலிடு மேலே ஒரு லிக்யூட் ட்ராப்பை நம்ம விட்டுருக்கோம். ஓகே, அப்போ அந்த ட்ராப் இப்படி அந்த சாலிடில் இருக்குது. அப்போ இங்கே என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது, இது லிக்யூடும் சாலிடும் தொடக்கூடிய இடம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ். சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன டச் ஆகிருக்கு, சாலிடும் ஏரும் டச் ஆகிருக்கு. அப்போ இந்த இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா இந்த இடத்த சாலிட் ஏர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்னென்ன டச் ஆகிருக்கு, ஏரும் லிக்யூடும் டச் ஆகிருக்கு. இப்போ சாலிடும் லிக்யூடும் டச் ஆகிருக்கக்கூடியது இந்த இடத்த நம்ம இங்கே பேசணும். இங்கே சாலிடும் ஏரும் டச் ஆகக்கூடிய இந்த இடம் பவுண்ட்ரிக்கு பேர் சாலிட் ஏர் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல லிக்யூடும் ஏரும் டச் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபேஸ்க்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டோன்னா லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ். லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட்ப்பா. இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ when the liquid drop touches the solid டச் பண்ணக்கூடிய இந்த இடத்துல I draw a tangent. ஒரு tangent வரைகிறேன். ஓகேவா? அப்போ the angle between tangent to the எந்த இன்டர்ஃபேஸ்,
liquid surface at the point of contact. எந்த இடத்துல அந்த liquid drop contact ஆயிருக்கோ அந்த இடத்துல tangent வரையக்கூடிய tangentக்கும் அதே நேரத்தில் அந்த horizontal surface solid surfaceக்கும் இடையில் உள்ள இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, this is called angle of contact அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னென்ன இந்த பாயிண்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ தேர் ஆர் 3 சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் திஸ் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் சாலிட் ஏர் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்படியே இந்த டைரெக்ஷனில் நம்ம வந்தோம்னா இது என்னது, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் என்ன இன்டர்ஃபேஸ், சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ். இப்போ இது இப்படியே போகும்போது இது என்ன டென்ஷன் ஃபோர்ஸ், திஸ் இஸ் லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்டில் 3 டென்ஷன் ஃபோர்ஸஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ இது சாலிட் ஏர் இன்டர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ் டென்ஷன் போத் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். திஸ் liquid air interface tension act with certain angle theta with the horizontal. அப்போ இந்த TLAவை நான் என்ன பண்ணுறேன், ரிசால்வ் பண்ணுறேன், 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த டைரெக்ஷன்லேயே ஒரு காம்பனண்ட், ஸோ இங்கே ஆங்கிள் தீட்டாவா, அப்போ ஹரிஜாண்டல் காம்பனண்ட் TLA cos தீட்டான்னு ரிசால்வ் பண்ணுறேன். இங்கே ஒரு காம்பனண்ட் இது TLA sin தீட்டா அப்படின்னு நான் ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், இந்த சைடு 2 டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ TSA ஈக்குவல் டு TSL ப்ளஸ் TLA cos தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. TLA cos தீட்டா ஈக்குவல் டு TSA மைனஸ் TSL அப்படின்னு இருக்கும். அப்போ cos theta equal to TSA minus TSL by TLA அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. ஆங்கிள் ஆஃப் காண்டாக்டுக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம இப்போ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த டயக்ராம் கிளியர் ஆயிடுச்சா? இதை பற்றி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், TSA is greater than TSL. TSA இது greater than TSL அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ TSA பெருசு, அப்போ இது greater அப்படிங்கும்போது அப்போ TSA மைனஸ் TSL வேல்யூ என்ன வரும், பாசிட்டிவாக வரும். இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. ஓகே, அப்போ திஸ் இஸ் greater than 0. அப்போ இங்கே பாசிட்டிவ் நம்பர் வரும்போது தீட்டா என்ன ஆங்கிளாக வரும், ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் இஸ் அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். தட் இஸ் தீட்டா இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ஓகே, தட் இஸ் காஸ் தீட்டா இஸ் பாசிட்டிவ். சப்போஸ் இந்த TSL கிரேட்டராக இருக்குது, TSA குறைவாக இருக்குது, அப்போ அந்த டேர்ம் என்ன இருக்கும், நெகட்டிவ். தட் இஸ் லெஸ் தென் 0. இது எங்கே பார்க்கலாம்னா வாட்டர் லீஃப் இன்டர்ஃபேஸ். இதை எங்கே பார்க்கலாம்னா வாட்டர் பிளாஸ்டிக் இன்டர்ஃபேஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் காஸில் வந்து அப்படியே என்ன ஆங்கிளாக மாறிடும்னா அப்டியூஸ் ஆங்கிளாக மாறிடும். ஓகேவா? ஸோ த அப்டியூஸ் ஆங்கிள் தீட்டா லெஸ் தென் 180 டிகிரி அப்படின்னு வந்து. சப்போஸ் இங்கே இன்னொரு கேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா TSA வந்து கிரேட்டராக இருக்குது. TSA கிரேட்டர் தேன் TSL ப்ளஸ் TLA. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் என்ன ஆகாது அப்படின்னா ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகாது,
வாட்டர் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டனா ஆர் வாட்டர் ஆர் லிக்யூட் ஸ்ப்ரெட் ஓவர் த சாலிட், அந்த சாலிட் பூரா பரவ ஆரம்பிக்கும். இந்த கான்செப்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் பிட்வீன் சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ் லீட் டு சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். என்னன்னு பார்ப்போம். இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம சோப் டிட்டர்ஜென்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணுறதுக்கு க்ளோத்தை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தே ஆர் வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை நம்ம அக்வாஸ் சொல்யூஷன் when they are added to aquasனா வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் காண்டாக்டை மினிமைஸ் பண்ணி விட்டுரும். அப்போ அது நல்லா ஆழமாக பெனட்ரேட் ஆகி அந்த க்ளோத் ஃபுல்லாக பரவி அந்த டேட்டை ரிமூவ் பண்ணும். அதே நேரத்தில் இன்றைக்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அப்படின்லாம் நம்ம அடிக்கிறோம் இல்லையா, ஏன்னா மழை பெஞ்சு வீடு நாசமாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அழகை அசிங்கமாகக்கூடாதுங்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்ஸ் நம்ம கோட்டட் பண்ணுறோம். அப்போ அதில் வாட்டர் படும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா இட் என்ஹான்ஸ் த ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் காண்டாக்டை அதிகப்படுத்துது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா இட் என்ஹான்ஸ் த ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் பிட்வீன் த வாட்டர் அண்ட் பெயிண்டட் சர்ஃபேஸ் டூரிங் த ரெயின்ஃபால். அப்போ அது வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்ஸ். அப்போ அந்த வாட்டர் அதில் தங்க விடாமல் அப்படியே போயிடும் அப்படிங்கிறத இந்த ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட்ங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.